கோதாவரி பக்கத்துல இருக்கிற ஒரு அழகான கிராமத்துக்கு தர்மையா தான் ஊர் தலைவரா இருந்தாரு. தர்மையா வீட்ல உக்காந்துக்கிட்டு நைட்ல இருந்து காணாம போன தன்னோட பொண்டாட்டிய பத்தி யோசிச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. என்கிட்ட சொல்லாம பேசாம வாசல் கூட தாண்டாம இருக்கிற என் பொண்டாட்டி பூதேவி எங்க போயிருப்பா? நைட்டு சாப்பிடும்போது ஒரு சின்ன சண்டை நடந்துருச்சு. அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் இவ காணாம எங்க போயிட்டா, இவ எங்க போயிருக்கான்னு இப்போ யாருகிட்ட கேக்குறது? ஊர்ல யாரு கூடயாவது போயிருப்பாளா? சேச்சே, அப்படியெல்லாம் செய்ய மாட்டா. ஊருக்குள்ள யாருகிட்டயாவது போய் கேட்டா தர்மையாவோட பொண்டாட்டியே எங்கேயோ போயிட்டா அப்படின்னு அசிங்கமா நினைப்பாங்க. ஒரு வேலை செய்யற ஊருக்குள்ள போய் யாருக்குமே தெரியாம என் பொண்டாட்டி யார் வீட்டுக்கான போயிருக்காளான்னு பாத்துட்டு வரேன் அப்படி நினைச்சுக்கிட்டே ஊருக்குள்ள போனாரு தர்மையா. எந்த வாசல்லையும் தண்ணி தெளிச்சிருக்கல, கோலம் போட்டிருக்கல. அந்த ஊருக்குள்ள யாரு வீட்லயும் பொம்பளைங்களே இருக்கல. அந்த ஊரே பொம்பளைங்க இல்லாம வெறிச்சோன்னு இருந்துச்சு. அப்போ தர்மையாவுக்கு அந்த பக்கம் 4 பேரு கூட்டமா பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்து தர்மையா அங்க வந்தாரு. அவங்க பேசுற பேச்சும் அவருக்கு கேட்டுக்கிட்டு இருந்தது. ஏண்டா கோவிந்த், பொம்பளைங்க காணாம போறதெல்லாம் ஒரு விஷயம் நினைக்கிறியா? ஆம்பளைங்க முன்னாடி அவங்க ஆட்டோ எவ்வளவு செல்லும் சொல்லு. ஆமாண்டா, ஆம்பளைங்க எவ்வளவு பெரியவங்க, பொம்பளைங்க பின்னாடி நம்ப போக முடியுமா? என்னோட பொண்டாட்டி கூட நேத்து நைட்ல இருந்து வீட்டுல காணோம். நான் ஏதாவது கவலைப்படுறேனா? வீட்டுல பொண்டாட்டி இல்லைன்னா சந்தோஷப்படணும்டா. நீ வாய மூடுறா. வீட்டுல பொம்பளைங்க இல்லைன்னா எவ்வளவு கஷ்டம்னு உனக்கு என்ன தெரியும்? கொஞ்சம் யோசிச்சு பாரு, அப்பதான் உனக்கு எல்லா கஷ்டமும் புரியும். ஒரு வீட்டுல பொம்பளை இல்லைன்னா அது அவங்களோட பிரச்சனை. ஆனா ஊருக்குள்ள எந்த வீட்லயும் பொம்பளைங்க இல்லைன்னா அது எவ்வளவு பெரிய பிரச்சனை. அது என்னன்னு முதல்ல யோசிக்கிறது வேண்டாவா? அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது தர்மையா அந்த பக்கம் வந்தாரு. என்னடா ஆம்பளைங்க எல்லாரும் இங்க என்ன பண்றீங்க? நான் இல்லாமையே ஏதாவது பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா என்ன? ஐயோ ஐயா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஐயா. காலையில் எந்திரிச்சதுலேருந்து எங்கள் வீட்டு பொம்பளைங்க எல்லாம் எங்கே போனாங்கன்னே தெரியல. அந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லலான்னு தான் நாங்கள் எல்லாம் கிளம்பிக்கிட்டு இருந்தோம். என்னது, வீட்டுக்குள்ள பொம்பளைங்க யாருமே இல்லையா? என்னது இது? வீட்டு வாசலை தாண்டி வெளியே போவாத பொம்பளைங்க இப்போ யாருக்குமே தெரியாம எங்க போயிட்டாங்க? அதாங்க ஐயா, எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. யாராவது சொந்தக்காரர்கிட்ட கேட்கலான்னு பார்த்தா எங்க மரியாதை போயிடும்னு கேட்காம இருக்கோம். ஐயா, இது அவ்வளோ பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. பொம்பளைங்க பிறந்த வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா நம்ம சந்தோஷப்படணுமே தவிர அவங்கள பற்றி நினச்சி எதுக்காக கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கணும்? என்னடா, வீட்டில் பொம்பளைங்க இல்லைன்னா நிம்மதியாக இருக்கு அப்படின்னு சொல்கிற? என்னது இது? ஐயோ தர்மையா, அவங்க இல்லைன்னா வீட்டில் நிம்மதியாக இருக்கலாம். ஒவ்வொரு நாளும் வீட்டில் அது இல்லை இது இல்லை, அது வேணும் இது வேணும்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆமாம், சும்மா இருந்தா அந்த வேலை செய்யுங்க இந்த வேலை செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தை கேட்டு தர்மையாவுக்கு கோவம் வந்துச்சு. என்னங்கடா பேசுறீங்க? பொம்பளைங்க காணாம இருக்கிறது உங்களுக்கு சந்தோஷப்படுற விஷயமா? மனசாட்சி இருக்கிற மாதிரி பேசுங்கடா. ஐயா, இதுல என்ன இருக்கு? வீட்டுல பாத்திரம் கழுவுறது, சமையல் செய்யறது, துணி துவைக்கிறது அவ்வளோ பெரிய விஷயமா? சரிங்கடா, உங்க பேச்சு மட்டும் உண்மையா இருந்தா நாளைக்கு சாயங்காலம் வரைக்கும் இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருங்க. இது வரைக்கும் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். அது மட்டும் இல்லை, பொண்டாட்டி காணாமல் போனவங்க பிறந்த வீட்லேயோ சொந்தக்காரங்க வீட்லேயோ போய் தெரிஞ்சுக்குங்க, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. சுதாகர் சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தான். அடுப்பில் தண்ணி இல்லாமல் சோறே தேஞ்சு போயிருந்தது. பாத்திரம் சூடா இருக்குன்னு கூட கவனிக்காம சுதாகர் போய் அதை தொட்டுட்டான். அவ்வளோதான், கையே சுட்டுருச்சு. ஜோதி ஜோதி, கை சுட்டுருச்சு, கொஞ்சம் தேங்காயே கொண்டு வா அப்படின்னு அவன் ஒரு நொடி சொன்னா கூட அதுக்கப்புறம் அவன் பொண்டாட்டி வீட்டுல இல்ல அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டான். ஒரு நாள் ஜோதியோட கை சுட்டத அவன் ஞாபகப்படுத்திக்கிட்டு இருந்தான். வேலைய முடிச்சுக்கிட்டு சுதாகர் சாயங்காலம் வீட்டுக்கு வந்தான். வாசல்லைய கைய பாத்துக்கிட்டு கண்ணீர் விட்டுக்கிட்டு ஜோதி உக்காந்து இருந்தான். ஜோதி, சாப்பாடு போடு, ரொம்ப பசி எடுக்குது. ஏங்க, நான் சமைக்கும் போது கை சுட்டுருச்சு, நீங்களே சாப்பாடு போட்டுங்க. ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி வேலைய தப்பிச்சுக்கிறது எப்பவும் செய்யற வேலை தானே, ஏன் பார்த்து செய்யக்கூடாதா? வேணும்னு யாராவது இந்த மாதிரி வேலையை செஞ்சுக்குவாங்களா? ஒரு நாளாவது இப்படி இருந்த கிளாஸ் அப்படி தூக்கி வச்சிருப்பீங்களா? வீட்டு வேலை, சமையல் வேலை ஆம்பளைங்க நினைக்கிற மாதிரி சுலபமான வேலை இல்லைங்க. ஒரு நாளாவது வீட்டு வேலையில உதவி செஞ்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். வீட்டு வேலையும் செஞ்சு சமையல் வேலையும் செஞ்சு வயல்ல உங்களுக்கு வேலை இருந்தா நீங்க கூப்பிட்ட உடனே உங்களுக்கு வந்து ஒத்தாசை செய்யறது இல்லையாங்க? நானு என்ன வார்த்தைக்கு வார்த்தை கூட கூட பேசுற? நீ இல்லனா என்னால வாழ முடியாதுன்னு நினைச்சிருக்கியா?
நான் சந்தோஷமா வாழுவேன். இந்த வீட்ல இருக்கிறதா இருந்தா குடுக்கறத சாப்பிட்டுட்டு இருக்கிற நாய் மாதிரி இரு, இல்லனா எங்கேயாவது போ. இந்த சுதாகர் யாருக்காகவும் காத்துக்கிட்டு இல்ல அப்படின்னு சொல்லி சுதாகர் கோமாங்கிறது கிளம்பி போயிட்டான். இப்படி ஒரு நாள் நடந்த விஷயத்த பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தான் சுதாகர். இப்போ சுதாகரோட கை சூடுபட்டு சகப்பா இருந்தது. சாப்பிடலான்னு பார்த்தா சாப்பிடுறதுக்கும் எதுவுமே இல்ல. சோறு வேற தீஞ்சு போச்சு. சரி, கோபாலம் வீட்டுக்கு போய் பாக்குற, அவன் ஏதாவது சமைச்சிருப்பான் அப்படின்னு கோபாலத்தை தேடி வந்துகிட்டு இருந்தான். கோபாலம் வெளியே உக்காந்து இருந்தான். என்னடா இவ்வளோ டயர்டாயி அப்படி உக்காந்துருக்க? அந்த மாதிரி என்ன வேலைடா செஞ்ச? ஐயோ, இந்த தண்ணி தூக்குற வேலை என்னால முடியாதுப்பா. என்னது, தண்ணிய தூக்கிட்டு வந்ததுக்கா இவ்வளோ அலசி போய் உக்காந்துருக்க? கருணை என்ன கிணத்துல இருந்து 4 குடம் தண்ணி தூக்கிட்டு வராங்கட்டியும் ஐயோ என் உயிரே போயிடுச்சு. பாவண்டா ராதா, இல்லி வீட்டுக்கு தேவையான தண்ணிய இப்படிதானே தூக்கிட்டு வந்திருப்பான். நேத்து குளிக்க தண்ணி இல்லைன்னு கொஞ்சம் சத்தம் போட்டு திட்டிட்டேன். அப்பத்துல இருந்தே ராதா ரொம்ப கவலையா இருந்தாடா. நான் அந்த மாதிரி சத்தம் போட்டு திட்டிருக்க கூடாது. ஏங்க, மாட்டுக்கு கொஞ்சம் தீனி போடுறீங்களா? என்னவோ எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குங்க. நாளைக்கு ஏகாதசி இல்லையா? வீட்ல பாத்திரம் எல்லாம் கழுவணும், தண்ணி வேணும். தண்ணிய கொண்டு வந்து கையெல்லாம் ரொம்ப வலிக்குதுங்க. உன் கண்ணுக்கு மட்டும் நான் வேலை செய்யாம சும்மா நிக்க கூடாது. உடனே எனக்கே வேலை சொல்லிடுவ. என்ன ராதா, ஒரு 2-3 குடம் தண்ணி கொண்டு வந்ததுக்கே உனக்கு கை காலெல்லாம் அவ்வளோ வலிக்குதா? ஏண்டி, ஏன் இப்படி பொய் சொல்லிக்கிட்டு இருக்க? ஆமாங்க, என் கஷ்டத்தை நீங்க என்னைக்கு புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு புரிஞ்சுக்க. என் கஷ்டம் எனக்குள்ளதானே இருக்கும். போதும் நிறுத்திரி, எப்ப பார்த்தாலும் தலைவலி. வீட்டெல்லாம் நீயே நடத்துற மாதிரி என்னடி உன் ராமாயணம்? நான் அந்த வேலை செஞ்சிருக்கேன், இந்த வேலை செஞ்சிருக்கேன். தண்ணி கொண்டு வந்து வீட்டுல வேலை செய்யறதெல்லாம் ஒரு வேலையா? சரிங்க, வீட்டு வேலை எல்லாம் நீங்களே செஞ்சுக்குங்க, நான் எங்கேயாவது போயிடுறேன். அதான் என்ன வேலை சொன்னாலும் செஞ்சுட்டு செய்டி. இப்படி நாடகம் ஆடாத. நீ எங்க போறதா இருந்தாலும் போ, எனக்கு எந்த கவலையும் இல்ல. நடந்த விஷயத்த நினைச்சுக்கிட்டு கோபாலும் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தான். ஆம்பளை அப்படிங்கிற திமிர்ல வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டேன்டா. அந்த மாதிரி எல்லாம் நான் பேசக்கூடாதா இருந்தது. அன்னைக்கு அவளோட விலை எனக்கு தெரியல. இப்போ அவளை பத்தி நான் புரிஞ்சுக்கும் போது அவ என் கண்ணு முன்னாடி இல்ல அப்படின்னு கவலைப்பட்டான். இந்த பக்கம் தர்மையா, பூதேவிய என் மனசுக்கு தெரிஞ்சு என்னைக்கும் அவளை நான் கஷ்டப்படுத்தல. அவளை திட்டினதா கூட எனக்கு ஞாபகம் இல்ல. ஆனா இன்னைக்கு எனக்கு எதுவுமே சொல்லாம எங்க போயிருப்பா? எனக்கு தெரியாம ஏதோ ஒரு விதத்துல அவ மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் நடந்திருக்கேன் போல. இத்தனைக்கும் என் பூதேவி எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு தெரிஞ்சோ தெரியாமலையோ நான் செஞ்ச தப்புக்கு அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள இருந்து கவலையோட வெளியே வரும்போது ஒரு பக்கம் கோபாலும் சலபதி சுதாகர் கவலையோட ஒரு பக்கம் நின்னுகிட்டு இருந்தத பார்த்தாரு. என்ன, இன்னைக்கு 3 பேரும் பண்டிகையை கொண்டாடினீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க கவலைப்பட்டு நின்னாங்க. நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், இப்போ தலை குனிஞ்சு நிக்கிறீங்க. சொல்லுங்க, வீட்ல பொம்பளைங்க இல்லனா பண்டிகை கொண்டாடுறேன்னு சொன்னீங்க. சொல்லுங்க, என்ன பண்டிகைய கொண்டாடினீங்க எல்லாரும் சேர்ந்து? நாங்க என்னவோ யோசிச்சிருந்தோம். ஒரு நாள் பொண்டாட்டிங்க வீட்ல இல்லனாவே அந்த பிரச்சனை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம். பொம்பளைங்க ஒரு நாள் வீட்ல இல்லனாவே எவ்வளவு கஷ்டம்னு புரிஞ்சுக்கிட்டோம். எங்க கையில எந்த வேலையும் நடக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். சரி சரி, இந்த விஷயத்த நம்ம பேச்சால இல்ல கையால காட்டணும். நானும் அந்த வேலையா தான் கிளம்பிருக்கேன் அப்படின்னு ஊருக்குள்ள இருக்கிற ஆம்பளைங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு பொம்பளைங்களை தேடுறதுக்காக முன்னாடி போனாங்க. கொஞ்ச தூரத்துல ஒரு மரத்துக்கடியில பொம்பளைங்க எல்லாம் நின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதோ அங்க இருக்காங்க பாருங்க நம்ம வீட்டு பொம்பளைங்க, வாங்க போய் பேசலாம். ஜோதி, உன்னை எவ்வளவு கேவலமா நினைச்சிருந்த, என்ன மன்னிச்சிடு. ராதா, நீ இல்லாத வீடு வீடு மாதிரியே தெரியல, என்ன மன்னிச்சிடுவா, வீட்டுக்கு போலாம். இதுக்கப்புறம் உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி என்னைக்கும் எந்த வார்த்தையும் சொல்ல மாட்டேன். என்ன மன்னிச்சிடுவா, வீட்டுக்கு போலாம். உன்னை நான் ரொம்ப அவமானப்படுத்திட்டேன், என்ன மன்னிச்சிடு. நாங்க ஏதோ சாதிச்சிட்டோம், ஜெயிக்கணும் அப்படின்னு நாங்க வீட்டை விட்டு வெளியே வரல. எங்களுக்கு நீங்க கௌரவம் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, ஆனா நீங்க செய்யற வேலை தான் பெரிய வேலை அப்படின்னு எங்களை கேவலப்படுத்துறீங்களே, அதுதான் எங்க மனசு வலிக்குது. வெளிய போய் நீங்க வேலை செஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு கை கால் வலி வருது. ஆனா வீட்ல நாங்க எவ்வளவு வேலை செஞ்சாலும் உங்களுக்கு என்ன இருக்கு, உங்களுக்கு போய் உடம்பு வலியா அப்படின்னு எல்லாம் கேக்குறீங்க. ஒரு நாளாவது எங்களை பத்தி யோசிக்கிறீங்களா? பொம்பளைங்க நீங்க வீட்ல உக்காந்து தானே வேலை செய்றீங்க, அதுல என்ன கஷ்டம்னு கேக்குறீங்க. உதேவி, இவங்க எல்லாரும் அவங்கவுங்க பொண்டாட்டி மனச கஷ்டப்படுத்தி இருப்பாங்க.
ஆனா நான் ஒரு நாள் கூட உங்ககிட்ட இந்த மாதிரி நடந்துக்கலையே, அப்புறம் எதுக்காக நீ வீட்டை விட்டு வெளியே வந்த? மனசுக்கு வலிக்கிற மாதிரியோ திட்டினாலோ மட்டும் இல்லங்க, பொண்டாட்டி மனசு கஷ்டப்பட. நம்ம பையன் உங்களை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசிட்டான்னு அவனை பார்க்கவே போல. நீங்க ஆம்பளைங்க உங்க கோவத்தை இந்த மாதிரி வார்த்தையில காட்டுவீங்க. ஆனா 10 மாசம் என் குழந்தைய சுமந்து பெற்றிருக்கேங்க. உங்க பையன் உங்களை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசின உடனே அவன் மேல இருக்கிற அன்பே போயிடுச்சா? உங்களுக்கு பசங்க மேல பாசம் இல்லைனாலும் 10 மாசம் கஷ்டப்பட்டு சுமந்து பெற்றிருக்கேன். எனக்கு எப்படிங்க போகும்? ராதா, நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன். நான் செஞ்ச தப்புக்கு இதுக்கப்புறம் உன்னை நான் கஷ்டப்படுத்த மாட்டேன். உன் பையனை போய் பார்க்கணும்னா நீ சந்தோஷமா போயிட்டு வா. இப்ப இதெல்லாம் எதுக்கு? இனிமே உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் செய்ய மாட்டேன். வா, வீட்டுக்கு போலாம். நான் வீட்டுக்கு வராம வேற எங்கெங்க போவேன்? ஆனா இந்த விஷயத்த பத்தி உங்களுக்கு எவ்வளவு தடவை சொல்லணும்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா நீங்க எங்கெங்க என் வார்த்தையை கேட்டீங்க? நாங்க வீட்டை விட்டு வந்தது கோவத்தினால இல்ல, எங்களை பத்தி நீங்க புரிஞ்சுக்கணும்னு. சரி, உங்களை நாங்க புரிஞ்சுக்கிட்டோம், வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி அவங்கவுங்க புருஷன் கூட வீட்டுக்கு போனாங்க. அன்னையில இருந்து புருஷங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்ப பொண்டாட்டிக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. புருஷங்களுக்குள்ள ஆன மாற்றத்தை பார்த்து பொண்டாட்டிங்க சந்தோஷப்பட்டாங்க. அடவி மாளியா அப்படின்னு ஒரு சின்ன கிராமத்துக்கு பாடம் பண்றதுக்காக சிட்டில இருந்து ஒரு வாத்தியார் வந்தாரு. அவரு பேரு சுதாகர். கிராமத்து வாழ்க்கை அப்படிங்கறது அவனுக்கு ரொம்ப புதுசு. முதல் நாள் ஸ்கூல்ல பாடத்தை எல்லாம் முடிச்சிட்டு சாயங்கால நேரத்துல அட்டெண்டரான கோப்பையா கூட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருந்தான். யாரோ சமைக்கிற வாசனை அவன் மூக்குக்கு போச்சு. இடத்துல நின்னுக்கிட்டு அந்த சமையல் வாசனைய இழுத்துக்கிட்டு இருந்தான். கோப்பையா, இந்த அற்புதமான சமையல் வாசனை எங்க இருந்து வருது அப்படின்னு கோப்பையா கிட்ட அவன் கேட்டான். வேற எங்க இருந்து வருதுன்னு நினைச்சீங்க? எங்க சீத்தம்மா வீட்டுல இருந்துதான் இந்த சமையல் வாசனை வருது. அந்த சீத்தம்மா அவ்வளோ அற்புதமா சமைக்குவாங்களா? வாத்தியாரே, நீங்க எங்க ஊருக்கு புதுசா வந்திருக்கீங்க, அதனாலதான் எங்க சீத்தம்மாவோட சமையல் உங்களுக்கு இன்னும் தெரியல. அவங்க வயசு 67, அற்புதமா சமைக்குவாங்க. நீங்க இவ்வளவு தூரம் சொல்லும்போது அந்த சீத்தம்மா கையால சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. அதுக்கு என்ன வாத்தியாரே, எங்க சீத்தம்மா பாட்டி வீட்டுக்கு உங்களை கூட்டிட்டு போனா போச்சு அப்படி சொல்லி அவங்க 2 பேரும் முன்னாடி நடந்துகிட்டு போனாங்க. வாத்தியாரே, அந்த சீத்தம்மா எங்க ஊருக்குள்ள வயசான கிழவின்னு யாராலையும் சொல்ல முடியாது. அவ்வளோ அற்புதமா சமைக்குவாங்க. அந்த கடவுள் கையில அமிர்தம் இருக்கோ இல்லையோ, ஆனா எங்க சீத்தம்மா பாட்டி கையில அற்புதம் இருக்கு. ஒப்பையா, அந்த வயசான பாட்டிய பத்தி நீங்க சொல்லும்போது எனக்கு எங்க அம்மா ஞாபகம் தான் வருது. வாத்தியாரே, எங்க ஊருக்குள்ள எந்த பண்டிகை எந்த விசேஷமா இருந்தாலும் எல்லாத்துக்கும் எங்க சீத்தம்மா பாட்டி தான் சமையல் செய்யும். இந்த ஊருக்குள்ள யாருக்காவது ஜுரம், தலைவலி, இருமல், சளின்னு வந்தா கூட டாக்டர் கிட்ட யாருமே போக மாட்டாங்க, சீத்தம்மா பாட்டி கிட்ட தான் போவாங்க. என்ன கோப்பையா, நீங்க பாட்டி வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போக போறீங்களா இல்ல அவங்கள பத்தி சொல்லினே இருக்க போறீங்களா? ஐயோ ஐயா, இதோ வந்துருச்சே சீத்தம்மா பாட்டியோட வீடு அப்படின்னு குடிசை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனான். பாக்குறதுக்கு அது குடிசை வீடா இருந்தாலும் வெளிய காய்கறி பூச்செடிங்க நிறைய இருந்தது. வீட்டுக்குள்ள வந்தவங்கள சீத்தம்மா பாட்டி பார்த்து, ஏ கோப்பையா, யார் இது? என்ன விஷயமா வந்திருக்காரு? பாட்டி, இவரு நம்ம ஊருக்கு வந்திருக்கிற வாத்தியாரு. உங்க சமையல் வாசனைக்கு தன்னையே மறந்து போய் வந்திருக்காரு. சரிங்கப்பா, வாங்க வந்து உக்காருங்க. ஆமாம் பாட்டி, இப்படி கமகமன்னு வாசனை வர மாதிரி என்ன சமைச்சிருக்கீங்க? புளியோகரையும் பாயசமும் சமைச்சிருக்கேன். இன்னைக்கு ராமநவமி இல்லையாப்பா, அதனாலதான் சமைச்சிருக்கேன். பாட்டி, பண்டிகை அப்படின்னா எல்லாருக்கும் கொடுப்பீங்களா? வேற என்னப்பா பண்றது, எங்க ஊருக்குள்ள எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டுதான் பழக்கம் அப்படி சொல்லி சுதாகருக்கு பாட்டி வாழையில போட்டு புளியோகரை பாயசத்தை கொடுத்தாங்க. ஒரு வாய் சாப்பாட சாப்பிட்டு பார்த்து ஆச்சரியப்பட்டான். பாட்டி, இந்த மாதிரி ருசி எப்பவோ சாப்பிட்டது, அதுக்கப்புறம் இப்பதான் சாப்பிடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே பாட்டியும் சந்தோஷப்பட்டாங்க. இப்படி இவங்க வீட்டுக்குள்ள உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஜெயம்மா அப்படின்னு ஒரு பொம்பளை வந்துச்சு. ஜெயம்மா, நல்லா இருக்கியா? பாட்டி, நான் நல்லா இருக்கேன். அப்படின்னா நான் கேட்ட விஷயம் உண்மைதானா? ஆமாம் பாட்டி, நீங்க கேள்விப்பட்ட விஷயம் உண்மைதான். சரி, சீமந்தம் எப்ப ஜெயம்மா? பாட்டி, இந்த ஞாயிற்றுக்கிழமை தான். நீங்க தான் வந்து முன்னாடி நின்னு சமைச்சு கொடுக்கணும். அதுக்கப்புறம் எனக்கு சொல்லல வரமாட்டேன்னு சொல்லக்கூடாது, சரியா? ஐயோ, ஏமா வரமாட்டேன்? வந்து நானே சமைச்சு கொடுக்கறேன். நம்ம ஊரு ஜனங்களுக்கு நான் வரமாட்டேனா? சரிங்க பாட்டி, எல்லாருக்கும் சொல்லணும். ஊருக்குள்ள போக நேரமாகும். நான் இன்னும் கிளம்புறேன்.
நீங்க மறக்காம ஞாயிற்றுக்கிழமை வந்துருங்க. நான் இன்னும் கிளம்புறேன், போயிட்டு வரேன். நீ இவ்வளவு தூரம் வந்து சொல்லணுமா? கிளம்புமா, கண்டிப்பா நான் வரேன் அப்படின்னு சொன்ன உடனே சீத்தம்மாவும் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. இப்படி கொஞ்ச நாள்லயே சுதாகருக்கு அந்த கிராமத்து வாழ்க்கை சரியாயிடுச்சு. வாரம் வாரம் சீத்தம்மா வீட்டுக்கு வந்து அவங்க கை சாப்பாட சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. இருக்கும்போது சுதாகர், எப்ப பார்த்தாலும் அம்மாவை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கியே, உங்க அம்மாவை நான் ஒரு தடவை பார்க்கணும், ஒரு தடவை கூட்டிட்டு வாப்பா. பாட்டி, எனக்கு அம்மா இல்ல. நான் பிறந்த உடனே அவங்க இறந்துட்டாங்க. அப்பாவும் இப்பதான் இறந்துட்டாரு. அப்புறமா தான் இந்த பக்கம் எனக்கு போஸ்டிங் கிடைச்சது. அதனாலதான் நானும் கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சுதாகர் சொன்ன உடனே அந்த வார்த்தையை கேட்டு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இங்க பாருப்பா, உனக்கு யாரு இல்லைன்னு சொல்லாத. உனக்கு நாங்க இருக்கோம். இதே ஊர்ல உனக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடுறோம். இப்போ நீயும் இந்த ஊர்லயே இருப்ப, நம்ம சொந்தக்காரங்களா மாறிடலாம். சரியா அதே நேரத்துல பாலை எடுத்துக்கிட்டு வைதேகி வந்தா. சுதாகர் வைதேகிய பார்த்தா, வைதேகியும் சுதாகரை பார்த்தா. இப்படி ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டு இருக்கிறத சீத்தம்மாவும் கவனிச்சாங்க. ஏன்பா சுதாகர், உனக்கு ஒரு பொண்ணை பத்தி சொன்னனே, அந்த பொண்ணு இந்த பொண்ணுதான். இந்த பொண்ணு எல்லா வேலையும் செய்வா, தங்கமான பொண்ணு அப்படின்னு சொன்ன உடனே சுதாகர் வைதேகிய பார்த்தா. வைதேகிய பார்த்து இஷ்டப்பட்டா. வைதேகியும் சுதாகரை பார்த்தா. அவளுக்கும் அவனை புடிச்சு போச்சு. என்னம்மா வைதேகி, என் பேரனை புடிச்சிருக்கா அப்படின்னு கேட்ட உடனே வைதேகி வெக்கப்பட்டா. சுதாகர் கண்ணீர் விட்டான். ஏன்பா சுதாகர், ஏன்பா கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்க? அது ஆனந்த கண்ணீர் பாட்டி. பாட்டின்னு சொன்ன உடனே தம்மா சந்தோஷப்பட்டாங்க. வைதேகி, வீட்டுக்கு போய் உங்க அப்பாவை நான் வர சொன்னேன்னு சொல்லு. சரி பாட்டி அப்படி சொல்லி வைதேகி அங்கிருந்து கிளம்பி போயிட்டா. இப்படி நாட்கள் போச்சு. ஞாயிற்றுக்கிழமையும் வந்துருச்சு. சீத்தம்மா ஜெயம்மாவோட வீட்டுக்கு போனாங்க. ஜெயம்மா வீட்டுல அன்னைக்கு சீமந்த ஃபங்க்ஷன் இருந்தது. பாட்டி, சீமந்தத்துக்கு என்ன சமைக்கிறது, அதுக்கு என்ன பொருள் வேணும்னு சொல்லிட்டீங்களா? நாங்க வாங்கிட்டு வந்துருவோம், அதுக்கப்புறம் நீங்க சமைச்சிடலாம். சீத்தம்மா எந்தெந்த பொருள்னு சொன்ன உடனே அவங்க புருஷனான ராஜையா டவுனுக்கு போய் அந்த பொருளுங்களை வாங்கிட்டு வர போனாரு. கொஞ்ச நேரத்திலேயே ராஜையாவும் பொருளுங்களை வாங்கிட்டு வந்து கொடுத்த உடனே பாட்டியும் சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி அந்த கிராமத்துல சீத்தம்மாவோட சமையல் ஃபேமஸ் ஆயிடுச்சு. பக்கத்தூர்ல இருந்து கூட வந்து சாப்பிட்டுக்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க. ஆனா பாட்டி மட்டும் ஒரு சிம்பிளான வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அந்த ஊரு ஜனங்க வயிறு நிறைய சாப்பிடணும், அது மட்டும் தான் பாட்டிக்கு தேவையானது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சுதாகர் பாட்டி கிட்ட ஒரு விஷயத்த பத்தி பேசினா. பாட்டி, நம்ம இந்த ஊரு ஜனங்களுக்காக போஜன கூட்டத்தை எதுக்கு ஏற்பாடு பண்ண கூடாது? போஜன கூட்டமா அப்படின்னு கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. பாட்டி, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க ருசியா சமைச்சு கொடுத்த போதும். நம்ம இந்த மாதிரி போஜன கூட்டத்தை ஏற்பாடு பண்றோம் அப்படின்னு சொன்னா ஊரு ஜனங்களே முன்னாடி வந்து உதவி செய்வாங்க. ஒத்துக்குங்க பாட்டி, நம்ம போஜன கூட்டத்தை ஏற்பாடு பண்ணலாம். அப்படி அந்த விஷயத்துக்கு சீத்தம்மாவும் ஒத்துக்கிட்டாங்க. கிராமத்து ஜனங்களும் உதவி பண்ணாங்க. இப்படி கிராமத்துல பாட்டியோட அற்புதமான சமையல் அப்படின்னு போர்ட போட்டாங்க. அந்த இடத்துல தூரத்துல இருந்து கூட வந்து நிறைய பேர் வந்து சாப்பிட்டுக்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க. ராஜையா வைதேகி சுதாகரை பார்க்க வந்தாங்க. சீத்தம்மா ராஜையா கிட்ட சுதாகரை பத்தி எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. வைதேகி சுதாகர் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவெடுத்தாங்க. ராஜையாவும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதுனால மறுவது நாளே அந்த ஊருக்குள்ள இருக்கிற ஒரு மண்டபத்துல கல்யாணத்தை முடிச்சாங்க. கல்யாணத்துக்கு வந்த அத்தனை பேரும் பாட்டியோட சமையல பத்தி தான் பெருமையா பேசினாங்க. அவ்வளோ அற்புதமா சமைச்சாங்க பாட்டி. இந்த கிராமத்துல இருக்கிற ஒரு சாதாரணமான பாட்டி இவ்வளோ அற்புதமா சமைக்கிறாங்க அப்படின்னு ஊரு ஜனங்க எல்லாருமே பாட்டிய பத்தி பெருமையா பேச ஆரம்பிச்சாங்க.